இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உமது வல்லமையான அருள் பிரசன்னத்தினால் மக்களின் நோய்களை தீர்க்கின்றவரே, உள்ளத்தின் வேதனைகளை தீர்த்து எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றவரே, நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகிற உமது உடன் இருப்பிற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டார்கள் என்றும் தாவீது அரசனுடைய வம்சம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களிடமிருந்து பிரிக்கப்பட்டது என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக காது கேளாத, பேச முடியாத ஒரு மகனை குணப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய வல்லமையான அபிஷேகம் கடந்து சென்றது. ஆண்டவர் எப்பித்தா திறக்கப்பட்டு அவர் உடனடியாக பேசினார். காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் பிரசன்னம் ஆசீர்வாதத்தின் பிரசன்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் பிரசன்னம் அற்புதத்தின் பிரசன்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் பிரசன்னம் நம்மை பாவத்திலிருந்து மீட்கின்ற பிரசன்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் பிரசன்னம் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகின்ற அருள் பிரசன்னம். எனவே ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்து நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் திகழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது பல அற்புதங்கள் நமக்கும் நம்மோடு இருப்பவர்களுக்கும் நடக்கும். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே வருவோம். நம் குடும்பத்தின் பாரங்கள், கஷ்டங்கள், சிலுவைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். நம் குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு அனைத்தையும் செய்து முடிப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித முகல் கிறிஸ்துவ ஆண் குழந்தைகளுக்கு கிறிஸ்து மதத்தை பற்றி போதித்தவர், சிறப்பான ஆசிரியர்.